அறிஞர் அண்ணா அவர்களாலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலேயும் தான் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுதுன்றதுக்காக சொல்ல வரேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது கட்சிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்தையும் நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஒரு தனித்து நின்று களம் காணக்கூடிய தைரியமும் திராணியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக தான். 13 ஆண்டு கால தொடர் தோல்வியின் காரணமாகத்தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது. அதை 2026 தேர்தலில் நிச்சயம் அதை தகர்த்தெறிந்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வருவார். தோல்வியை சந்திக்காத ஒரு முதலமைச்சர் யாருன்னாக்கா எம்ஜிஆர். தோல்வியும் வெற்றியும் சந்தித்த முதலமைச்சர் ஜெயலலிதா. தோல்வி மட்டுமே சந்திக்கின்ற இல்ல அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா காலத்தின் சூழ்நிலைகளும் அதாவது நீங்க மீடியால அப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்களே தவிர இது எல்லாத்தையும் நாங்க 26ல வென்று முறியடிப்போம். இதே கான்செப்டை தான் இப்போ அவங்க பயன்படுத்துறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. தொடர் தோல்வின்னு சொல்லுங்க, தொடர் தோல்வின்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கும் அதே மனசுல பதிஞ்சிச்சு, எனக்கும் அதே மனசுல பதிஞ்சிச்சு. நீங்க நான் சவால் விட்டுருக்கேன், திமுகவை தனித்து நிக்க சொல்லுங்க, நாங்க தனித்து நிக்கிறோம். ஆனா அதிமுக அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்திலயும் அதே தான். எல்லா இளைஞர்களுக்கும் தலைவர் வாரிய தலைவர் கொடுத்தாரு. எல்லா இளைஞர்களையும் மந்திரி சபையில இடம் கொடுத்தாரு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் வழக்கறிஞர் அணியின் மாநில இணை செயலாளர் சூரிய நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க. இப்போ நல்லா இருக்கேன். இப்போ 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுக சந்தித்து வரக்கூடிய தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆட்சி கைப்பற்ற எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது? அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கும்போது வேறு விதமான அரசியல் நிலவரங்கள் இருக்கும். தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேறு விதமான அரசியல் நிலவரம் இருக்குது. அதுலேயும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முன்மாதிரியான இந்தியாவுக்கே முன்மாதிரியான பல வகை திட்டங்களை இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அதிமுக திமுக மாறி மாறி ஆண்ட காலத்தில் மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களை கொண்டு சிறப்பான வகையில் மக்களுக்கு ஒரு சாதனையான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில அதாவது அதில் பார்த்திங்கன்னா திமுக அதை ஒரு பண ஆதாயத்துக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அல்லது அவருக்கு வழிவந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களோ பார்த்திங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையே கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலயமாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது கட்சிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்தையும் நாங்கள் அடைஞ்சிருக்கோம். அதனால் இந்த தொடர் தோல்வி அப்படிங்கிற ஒரு மாயை திமுகவும் எதிர்கட்சிகளும் கட்டமைத்திருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு திமுக 1947 ஆரம்பித்த இயக்கமானது 1949 ஆரம்பித்த இயக்கம் அவங்க 67 தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவங்க எதிர்கட்சியா 18 வருடங்கள் எதிர்கட்சியாவே இருந்திருக்காங்க. இல்ல 18 வருடங்கள் எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்து இறுதியாக 67 காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி வந்திருக்காங்க. புரியுதுங்களா? 62ல திமுக எதிர்கட்சியா வந்துட்டாங்க. ஆளுங்கட்சியா வர முடியல இல்லைங்களா? 67 வரைக்கும் ஆளுங்கட்சியா வர முடியல. எதுக்காக சொல்ல வரேன்னா ஆரம்பத்துல திமுக அவ்வளவு மக்களுடைய நற்பெயரை அவங்களால பெறவே முடியல. நாங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை முன்னிறுத்தி அறிஞர் அண்ணா அவர்களாலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலேயும் தான் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதாவது மிகப்பெரிய மாமனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய சக்தியின் காரணமாகத்தான் அவர் தெரு தெருவா திமுகவிற்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ததனுடைய பலன் காரணமாக தான் 67 அதிமுக ஆரம்பிக்காத காலத்திலேயே தலைவருடைய பிரச்சாரத்தின் வலிமையின் காரணமாக 67 திமுக ஆட்சியை பிடித்தது. இன்று வரை அவர்கள் தனித்து நின்று அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. திமுகவால திமுக தொடர்ந்து கூட்டணி பலத்தின் காரணமாகத்தான் ஆட்சியை பிடித்து வருகிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய வரலாறு அவ்வாறு இல்லை.
அம்மா தனித்து எந்த கட்சியும் தேவையில்லை என்று ஆணித்தரமாக நின்று இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் அபரிமிதமான வெற்றியை பெற்று தந்தார்கள் 2014. அந்த மாதிரி ஒரு தனித்து நின்று களம் காணக்கூடிய தைரியமும் திராணியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக தான். வேறு எந்த கட்சிக்கும் இப்போது அந்த திராணியும் தைரியமும் கிடையாது. அவர்களால் முடியவே முடியாது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவிலே திராவிட மாடல்னு சொல்றாங்களே தவிர அந்த திராவிட மாடல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே இல்லை. அதுக்கு மாறாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச லாவண்யம் அரசாகத்தான் இப்போது இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற 2021 இருந்து இந்த 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஊழல்கள் செய்திருக்கிறாங்க. 1000 கோடிக்கு மேலே. நாங்கள் சொல்லலை இதை, அதாவது மத்திய அமலாக்கத்துறையே இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிறுவனத்தில் ஒரு நிறுவனமே மிகப்பெரிய அதாவது தலைமறைவு ஊழலை செய்திருக்கிறது 1000 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசான அமலாக்கத்துறையே வெளியிட்டு இருக்குது. இதை வந்து எதிர்கட்சிகள் நாங்கள் குற்றம் சாட்டலை. அந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கமே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் இவர்கள் உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே அணுகி இந்த விசாரணையே தடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சில உத்தரவுகளை பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு சில உத்தரவுகளை பெற்றிருந்தாலும் அது இறுதி உத்தரவு ஆகாது. இறுதி உத்தரவானது அந்த வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படும். அப்பொழுது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைமை இங்கு உள்ளவர்களுக்கு வரும் என்பதை இந்த மக்கள் நன்கறிவார்கள். கட்சிக்காரர்களும் நன்கு அறிந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சிக்காரர்களே ஒரு பயத்தின் காரணமாகவும் பதட்டத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான பிதற்றல்களை கூறி வருகிறார்களே தவிர அவர்கள் திடமான ஒரு அரசியல் சிந்தனை உடையவர்கள் இல்லை என்பதை இது தெளிவாக காண்பிக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய தொடர் தோல்விங்கிற ஒரு காரணம் ஒரு சிறிய நீங்கள் வந்து அந்த தொடரை நான் வந்து மறுக்கிறேன். அதாவது அம்மா வந்து ஏற்கனவே எங்களுடைய இயக்கமான அஇஅதிமுக 2வது தடவையாகத்தான் இப்போது பிளவுபட்டு இருக்கிறது. முதல் தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் 2ஆக பிரிந்தது. ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு அணியும், அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியும் பிரிந்து 2 அணிகளாக நாங்கள் தேர்தல்களை சந்தித்த போது முதல் முறையாக அஇஅதிமுக தோல்வியை சந்தித்தது. திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது. 13 ஆண்டு கால தொடர் தோல்வியின் காரணமாகத்தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது. எங்களுடைய பிளவை பயன்படுத்தி மறைவுக்கு பிறகு அதனால எங்களுடைய வலிமையும் எங்களுடைய அதாவது அதற்கு இந்த தொடர் வெற்றிக்கு காரணம் புரட்சி தலைவருடைய நல திட்டங்கள் தான். இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓகே, நீங்க சொன்னீங்க 1972ஆம் ஆண்டு அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகள்ல ஆட்சி கைப்பற்றிட்டீங்க. தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை தழுவாம வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அவர் உயிருள்ள வரை அவர் சாகும் வரை முதலமைச்சராக இருந்தது அதிமுக தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக முதல் முறையாக 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி, திமுக வெற்றி. ஓகே, ஆனா 1991ல 2 ஆண்டுகள்ல அந்த வெற்றி எப்படி வந்ததுன்னா நாங்க பிரிந்திருந்த காரணத்தினாலதான் வந்தது வெற்றி. இயக்கம் 2ஆக பிரிந்து பிளவுபட்டு நின்றது. ஓரணி சேவல் சின்னத்திலும் ஓரணி இரட்டை புறா சின்னத்திலும் நின்ற காரணத்தினால்தான் திமுகவால் வர முடிந்தது. இது பழைய வரலாறு, மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வரலாறு தான். இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறைத்து விட்டு அதிமுக ஏதோ மிகப்பெரிய பாதாளத்தில் விழுந்து விட்டது போல ஒரு இமேஜை வந்து திமுக காரர்கள் கொண்டு வராங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி, திமுக வெற்றி. 1989ல 2 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு முதல் தொடர் தோல்வியை ஏன் சந்திக்கிறது? அதாவது தொடர் தோல்விங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 2019ல சொல்றாங்களே 2019ல பாராளுமன்ற தோல்வி. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பாராளுமன்றத்துக்கு ஒரு நிலைப்பாடு,
சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடை தமிழக மக்கள் எடுப்பதுன்றது வழக்கம். அதாவது எம்ஜிஆர் காலத்திலேயே பாராளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு சட்டசபைக்கு தமிழக சட்டசபைக்கு தேர்தலுக்கு எம்ஜிஆருக்கு வாக்களித்து நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அதே ஒரு பாலிசியை தான் 2019 இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் பிஜேபிக்கு வாக்குகள் கிடைக்கப்பெறவில்லை. சிறுபான்மையின் மக்களும் தலித் மக்களும் அந்த அவர்களை புறக்கணித்த காரணத்தினால, நாங்கள் கூட்டணி வைத்த காரணத்தினால், நாங்களும் அந்த எவ்வளவு பிரச்சாரங்கள் இருந்த போதிலும் நம்மளுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லியும் சிறுபான்மையினரையும் தலித் மக்களுடைய ஓட்டுக்களால் ஆட்சி அமைத்தனர். அந்த ஒரே ஒரு சரிவு தான் எங்களுக்கு. அதுக்கு அடுத்து 2021 எங்களுடைய சிறப்பான ஆட்சி 4.5 ஆண்டு கால எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு, நாங்கள் 67 சட்டசபை தேர்தலில் 67 இடங்கள் நாங்கள் பெற்றோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தோல்விக்கு 2 காரணங்கள் தான். மக்கள் வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் இந்த சமூக வலைதளத்தில் திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை நம்பி மக்களும் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். இந்த 2 காரணத்தினால்தான் அப்போது ஆட்சியை நாங்கள் இருந்தோம். இந்த 2 காரணத்தினால்தான் ஆட்சியை நாங்கள் தக்க வைக்க முடியாமல் போனதை தவிர, எங்களுடைய உட்கட்சி விவகாரமோ தமிழக மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லையோ என்ற ஒரு அச்சமோ எந்த ஒரு நிலைப்பாடும், அதாவது ஓட்டு சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3% தான் திமுகவிற்கும் எங்கள் அணிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த 3% வித்தியாசம் 160 சீட்டாக மாறி இருக்கு. இது மிகப்பெரிய வரலாற்று திசை, அதாவது வரலாற்றையே திருப்பி போடக்கூடிய வகையில் நடந்த ஒரு நிகழ்வு. இதற்கும் தொடர் தோல்விக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, 2021 நீங்க தோல்வி காரணத்தை சொன்னீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல? 7 இடங்கள்ல வைப்பு தொகையே இழந்துட்டீங்களே. இல்லை, அதாவது வைப்பு தொகை இழந்தது அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா, அது அதிமுகவில் உள்ள 2 ஒரு டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து அவர் நின்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு தனியாக நின்னார். இப்போ இதே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 89 நீங்கள் சொன்னீங்க, இயக்கம் பிளவுபட்டு இருந்தபோது ஜானகி அம்மையார் பெருந்தன்மையாக இயக்கத்தை நலன் கருதி என்னுடைய அணியை நான் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய அணியுடன் இணைத்து கழகம் உயிர் பெற வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு அவங்க செயல்பட்டு கழகத்தை ஒன்றாக இணைத்து அவர்களே முன் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல் கழகத்தை இணைத்து அவரே ஒரு தாய் மாதிரி இருந்து கழகத்தை வழி நடத்தினார். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைங்கிறது வேற. இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, கழகத்தில் ரெட்டையிலேயே கழகமே கோவில், ரெட்டையிலேயே தெய்வம், கழகம்தான் தெய்வம் அப்படின்ற ஒரு நிலைமையை கட்சிக்குள்ளே இருக்கிற துரோகிகள் சிலர் எதிர் தரப்பில் நின்று அந்த இரட்டை இலையை எதிர்த்து முடக்க வேண்டும் என்று செயல்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த இரட்டை இலையை எதிர்த்து வாக்களித்து அவர்கள் தனிப்பட்ட சுயேட்சை சின்னத்தில் நின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு சிறு பின்னடைவு ஏற்படத்தான் செய்யுமே தவிர இது பெரிய தொடர் தோல்விங்கிறத பொருந்தாது. ஏனென்றால் இது இப்பொழுது தோல்வியிலானது பெரிய தொடர் தோல்விதான். இது இன்னொன்று சொல்றேன், இப்போ கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுகவை முற்றிலுமாக கைப்பற்றியது தலைவராக இருந்து வருவது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின். அவர் தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கு? ஏறக்குறைய 13 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதே போல திமுக விட அதிமுக பலம் வாய்ந்த கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. எந்த கட்சிக்கு பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார்கள். இந்த தலைமையை ஏற்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஏன் கூட்டணி அமைக்க முன் வரல? அதை சொல்லுங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் எஸ்டிபிஐ இருக்கின்றது, புதிய தமிழகம் இருக்கின்றது, புரட்சி பாரதம் இருக்கின்றது, மத்திய பாஜக இருக்கிறது, இப்போ வந்தது. ஆனா திமுகவில் பார்த்தீங்கன்னா 13 கட்சி இருக்கின்றது. ஏன் உங்களால கூட்டணியை கூட பலமாக அமைக்க முடியல? அரசியல் கட்சி தலைவர்களை கூட உங்களால சமரசம் செய்ய முடியல.
இல்ல கூட்டணியை பலமா அமைக்க முடியலங்கிறது சொல்ல முடியாது. ஏற்கனவே நாங்க பலமாக அமைத்த கூட்டணி தான் இது. புரியுதுங்களா? அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைத்த கட்சி தான். இன்னும் இன்றைய காலகட்டத்தில் கூட இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்று கூறி அதற்கான காய் நகர்த்தல் வேலைகளை மிக தீவிரமாக செய்து வருகிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைப்போம். அந்த கூட்டணி வருங்காலத்தில் 2026 அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதற்கான முகாந்திரமாக சிலர் வந்து அதை கெடுக்க வேண்டும், அதை வந்து திசை திருப்ப வேண்டும் என்ற வேலைகள் சில மீடியாக்கள் செய்கிறார்கள். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மீடியாக்களுக்கு ஏன் இருக்க போகின்றது? இல்ல நான் என்ன சொல்றேன், மீடியா தனிப்பட்ட விரோதம் கிடையாது. எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய பின்பலத்தின் காரணமாக உங்களுக்கே தெரியும் சமுதாய, அதாவது எவ்வளவு ஃபேஸ்புக் வலைதளத்துல பாத்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவினர் வந்து பொய்யான பெயர்களில் அக்கௌண்ட் வச்சு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். தெரிந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக பேசுவதற்கு ஆளுங்கட்சின்றதுனால தயங்குகிறார்கள். அவ்வாறு தயங்குகின்ற இதனால் எங்களுக்கு என்னென்னா மறைமுக தாக்குதல் எங்களுக்கு வருது. அந்த மறைமுக தாக்குதல்களை நாங்கள் முறியடிப்பதற்கு எங்களுடைய தொண்டர்களையும் எங்களுடைய ஐடி விங்கையும் நாங்கள் பயன்படுத்தி அவ்வப்போது வேண்டிய பிரச்சாரங்களை செய்து வருகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரியான தொடர் தோல்வி, அதிமுக வீழ்ந்து விட்டது, அதிமுக பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை வந்து எங்களால் உடைக்க முடியல. ஆனால் அதை வந்து 2026 தேர்தலில் நிச்சயம் அதை தகர்த்தெறிந்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வருவார். அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொல்றீங்க தொடர் தோல்வி இல்லைன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தோல்வியே சந்திக்காத ஒரு முதலமைச்சராக இருந்தாரு எம்ஜிஆர். ஓகேங்களா? தோல்வி சந்திக்கல. கட்சி ஆரம்பிச்சு 72 கட்சி ஆரம்பிச்சு 89 தான் தோக்குறீங்க. 87 வரைக்கும் 89 தோக்குறீங்க. அடுத்து 91 ஜெயிக்கிறீங்க. 91 திரும்ப ஜெயிக்கிறோம். 96 தோக்குறீங்க. 2001 ஜெயிக்கிறீங்க. 2006 தோக்குறீங்க. 2011 ஜெயிக்கிறீங்க. 2016 ஜெயிக்கிறீங்க. 2021 தோக்குறீங்க. ஓகேவா? இந்த 53 ஆண்டுகள்ல அதிமுக வந்து 7 முறை ஆட்சி கைப்பற்றிருக்கீங்க. 7 முறை. அதிக முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி வந்து அதிமுக தான். ஆனா 76 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட திமுக 6 முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கையில திமுக விட அதிமுக தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏன் 2019 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2020 நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கிடையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், இதுக்கிடையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஏன் தொடர்ந்து தோல்வி தடுக்கிறீங்க? சரி, 2019 தோக்குறீங்க, ஓகே. 21 ஜெயிச்சுக்கணும். 21 தெளிவான காரணம் சொல்லிட்டேன். 24 ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் ஜெயிக்கல? 24 ஜெயிச்சுக்கணும். இப்படிப்பட்ட தோல்வி அதிமுக வரலாற்றுல நடந்தது கிடையாது. ஓகேவா? தோல்வியை சந்திக்காத ஒரு முதலமைச்சர் யாருன்னாக்கா எம்ஜிஆர். தோல்வியும் வெற்றியும் சந்தித்த முதலமைச்சர் ஜெயலலிதா. தோல்வி மட்டுமே சந்திக்கின்ற அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா காலத்தின் சூழ்நிலைகளும் நீங்க வந்து மீடியால அப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்களே தவிர இது எல்லாத்தையும் நாங்க 26 முறியடிப்போம். அதான் 2024 ஜெயிச்சா அந்த ரெக்கார்டை முறியடிப்பீங்க. கண்டிப்பா முறியடிப்போம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வரிசையில தொடர் தோல்வி சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார்கள். அது காரணம் என்னன்னாக்கா உங்க கட்சியில ஏற்பட்டுள்ள பிளவுதான். அதாவது டிடி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாவை வந்து உங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. திமுகல அந்த ஆரம்ப கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பொய்யை மட்டுமே சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிடுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேடை பிரச்சாரம் சொல்லுவாங்க. அந்த மேடை பிரச்சார பயிற்சியாளர்களுக்கு ஒரு தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னீங்கன்னா அது உண்மையாக மாறிடும், உண்மையாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி
பயிற்சி பட்டறையில் சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த காலத்தில். இதே கான்செப்டை தான் இப்போ அவங்க பயன்படுத்துகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, தொடர் தொழில்னு சொல்லுங்க, தொடர் தொழில்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கும் அதே மனசுல பதிஞ்சிச்சு, எனக்கும் அதே மனசுல பதிஞ்சிச்சு. அதாவது இந்த உண்மையை அதாவது உண்மையை ஒரு பொய்யை வந்து திரும்ப 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 சொல்லும் போது அது உண்மையா மாறிடும். அதே தான் நீங்க சொல்றீங்க, மீடியாவும் சொல்றாங்க, எதிர்கட்சிக்கும் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம், அதுக்கு ஒரு ஆதாரமா சொல்ற பாருங்க. அதிமுக 67 திமுக 67 முதல்ல ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா வெறும் 31% தான். ஆனா 10 கூட்டணி நல்லா புரிஞ்சுங்க, 10 கூட்டணி கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்போ வந்து 51%. புரியுதுங்களா? இன்றைய காலகட்டத்தில் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகக்கு 40% மேல அவங்க ஓட்டு வாங்கினதே கிடையாது. ஆனா அதிமுக அப்படி இல்லை. புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில நாங்க எந்த விதமான ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டிஸ் ஒரு சிறிய கட்சியை கூட கூட்டணி சேர்க்காம நாங்க நின்று 43% ஓட்டு வாங்கியிருக்கோம். அம்மா இருக்கும்போது. இல்ல இருங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான கட்சி எங்களுது. எங்களுடைய இந்த கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காகவே தொடர் தோல்வி, அதாவது அந்தந்த தோல்விக்கான காரணங்களை அந்தந்த தேர்தல் சால் முடிவு செய்யும். தொடர்ந்து ஒரு கட்சி தோற்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடாது. நானே சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுல வந்து இரு திராவிட கட்சியில திமுக விட அதிமுக செல்வாக்கு உள்ள கட்சி அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கம் வேற எதுனா கொடுங்க, ஓகேவா? இந்த 19, 21, 24 எந்த விதமான அதாவது 26 தனிப்பட்ட முறையில கூட்டணி இல்லாம நின்னு ஜெயிக்கக்கூடிய திறமையும் இல்லாத திராணியே இல்லாத ஒரு கட்சி எங்களை எப்படி தொடர் தோல்வின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களால வந்து இப்போ நீங்க நான் வந்து சவால் விட்டுருக்கேன், திமுகவை தனித்து நிக்க சொல்லுங்க, நாங்க தனித்து நிக்கிறோம் சார். அவங்க எல்லா கட்சியும் தனித்து நிக்கட்டும், அவங்களுக்கு யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு கேளுங்க. பலத்தை நிரூபிக்கிற அதுதான் சார். நீங்க 4 பேர் கூட்டு வந்து சேர்ந்து நான் வந்து பலசாலி என்ன அர்த்தம்? தனிப்பட்ட ஒருவர் நீங்களும் நானும் ஒரு போட்டி போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அரசியல்ல ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்காக என்ன செய்தா ஜெயிக்கலாமோ அதை செய்யணும், ஓகேவா? திமுக என்ன பண்றாங்க, மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு இல்லைன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால கூட்டணி அமைத்தாதான் வாக்குகளை வாங்க முடியும், வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. கூட்டணியை பலமா வச்சிருக்காங்க. 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, 6 முறை கூட்டணி பலத்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. 2026 நடந்து போன விஷயங்களை விடுங்க. நான் என்ன சொல்றேன், வருகின்ற 2026 தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை நல்லா பாருங்க. இப்ப நல்லா பாருங்க. இப்ப வந்து தற்சமயம் வந்து அதிமுக கூட்டணி இல்ல பிஜேபி இருக்கு. அடுத்தது பாமக இப்போ வந்து ஒரு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சமீபமான ஒரு நிகழ்வுகளை பாமக இல்ல அந்த பிளவுபட்டதை நேத்து இவரு முந்தா நாள் அன்புமணி ராமதாஸும் ஐயா ராமதாஸ் அவர்களையும் 2 பேரையும் பேசி அவருடைய அவங்க தலைவர் ஜி கே மணி வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அது ஒற்றுமை ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அதிமுக கூட்டணியில தான் வர விரும்ப இருக்கு தலைவர் அன்புமணி, இவருக்கு அன்புமணி ஆகட்டும் ராமதாஸ் ஆகட்டும், அதனால அதிமுகவுடன் கூட்டணி வர நாங்கள் தயாருங்கிற ரீதியில அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அரசியல் வல்லுநர்களும் அதே தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிக நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. சிறிய மனக்கசப்பு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அதே 2026 கொடுக்குறேன்னு சொன்னதையும் ஒத்துக்கிட்டு அவங்களும் வந்து காத்திருக்காங்க. இல்ல அவங்க வந்து காத்திருக்காங்க. கூட்டணில இருந்து வெளியே போல, நல்லா புரிஞ்சுங்க. கூட்டணியில இருந்து வெளியே போல, இறுதி முடிவை நாங்க ஜனவரியில் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் எடுப்போம் சொல்லியிருக்காங்க. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஐஜேகே உள்ள சிறிய கட்சிகள் ஒரு 6 கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கடையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் அந்த டிடிவி தினகரனும் நாங்க வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஏத்துக்கிட்டு அவர் இருப்பாரு, அவர் வெளியே போக மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டால் வெளியே போக மாட்டாரு சார். ஒரு சாதகமான சூழ்நிலை வருது, மெகா கூட்டணி அமைப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு எங்க பொதுச் செயலாளர், அதை வந்து நிறைவேற்றி காமிப்பாரு. புரியுதுங்களா? அதனால 2024 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒட்டுமொத்தமாக 51% வாக்குகளை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அப்படிங்கிற காரணத்தினால் 2 விஷயம் சார்.
போன சட்டசபை தேர்தலில் திமுக எப்படி தோத்துதுன்னா எப்படி ஜெயிச்சாங்கன்னா அதிமுகவினுடைய அரசு ஊழியர்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மக்கள் அதிமுக ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் அரசு ஊழியர்களும் மீடியாக்களும் எங்களுக்கு எதிராக இருந்தது. அதே நிலைமை இப்பொழுது திமுகவுக்கு இருக்குது. அரசு ஊழியர்கள் திடமாக சொல்கிறாங்க, அடுத்து நாங்கள் திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்போம், எதிராக தான் செயல்படுவோம் என்று அனைத்து அரசு ஊழியர்களும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் மனநிலையும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது. மக்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு விண்ணுக்கெட்டிய அளவுக்கு இருக்குது. எந்த இது எடுத்தாலும் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு 3 தடவை ஏற்றிட்டாங்க, பால் விலை உயர்வு 4 தடவை பால் விலை உயர்வு ஏற்றிட்டாங்க, பஸ் கட்டண உயர்வு எல்லாம் பஸ் கட்டண உயர்வு வந்து மறைமுகமாக ஏற்றிருக்காங்க. நீங்கள் போய் விசாரிங்க, மறைமுகமாக ஏற்றிருக்காங்க. மறைமுகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சர்வீஸை குறைச்சிட்டாங்க, புரியுதுங்களா? கட்டணங்களை இன்டைரக்டாக ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான தாக்கங்கள் அரசுக்கு எதிரான தாக்கங்கள், அரசுக்கு எதிரான இது வாக்குகளை பெற்றுத்தரும். அதனால் திமுக வீழ்வது உறுதி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, ஓகே சார். இப்போ வந்து மாநில தேர்தலில் இருவரை அறிவிச்சிருக்கீங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முரண்பாடு இருப்பதாக சொல்கிறாங்களே சார்? சார், துளி கூட இது முரண்பாடு இல்லைங்க. அதாவது அம்மா இருந்திருந்தா அம்மா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதே தான் எடப்பாடியார் அவர்களும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் வந்து பாராட்டுறாங்க. இது வந்து முகஸ்துதிக்காகவோ அல்லது வந்து நான் வந்து கட்சியில் இருக்கேங்கிறதுக்காகவோ நான் இதை சொல்லலை. பொதுவான விஷயம். அதாவது இன்பதுரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டர். அவர் வந்து வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், புரியுதுங்களா? கழகத்திற்காக பல்வேறு வழக்குகளை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர். அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அறிவிச்சிருக்காரு. பெரிய தலைவருக்கு அறிவிக்கலையே சார். எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா மன்னர் பரம்பரை மாதிரி அவர் முடிசூடா மன்னராக இருப்பார், அப்புறம் இளவரசருக்கு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்த வாரிசு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய மன்னருடைய வீட்டில் இருப்பவங்களுக்கு தான் மந்திரி பதவியும் எம்பி பதவியும் கிடைக்குமே தவிர சாதாரண தொண்டர்கள் கிடைக்காது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்துலேயும் அதே தான். எல்லா இளைஞர்களுக்கும் தலைவர் வாரிய தலைவர் கொடுத்தாரு, எல்லா இளைஞர்களையும் வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அம்மாவும் சாதாரணமாக தாழ்த்தப்பட்டவர்கள், எளிய மக்கள், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் கொடுத்தாரு. அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியாரும் இன்பதுரை அவர்களை ஒரு சாதாரணமான ஒரு அஇஅதிமுகனுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் இருந்தவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மா தனபால் எம்ஜிஆர் காலத்திலேயே அம்மா காலத்திலேயே 91 அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே நபர் 30 ஆண்டு காலம் கழித்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு எடப்பாடியார். இதில் மிகப்பெரிய பாராட்டத்தக்க செயல் சார் இது. இதை போய் நீங்க வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கறீங்க. சிறுமைப்படுத்தல, ஒரு தகவல் இருந்தது, அதை நான் விளக்கம் கேட்டேன். இன்னும் கண்டிப்பா பாஜகவே அதிமுகவில் இணைந்ததை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உள்ளவங்களே பாதி பேர் எதிர்ப்பதாகவும் பாதி பேர் ஆதரிப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. நேரத்துல வந்து அந்த பிரதிபலிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இது முற்றிலும் தவறான தகவல். நல்லா புரிஞ்சுங்க. நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். மீடியாக்களும் அதாவது பத்திரிகையாளர்களும் ஆளுங்கட்சியினுடைய பின்புலத்தினால இந்த மாதிரியான தகவல்களை கசிய விடுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. சம்மந்தமே இல்லாம அவர் இப்படி போயிட்டார், அவர் இப்படி போயிட்டார், இவர்கிட்ட லிங்க் வச்சிருக்காரு, அவர் இவர்கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரியான தகவல்களை பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. அதை வந்து அறியாத சாதாரண மக்கள் கேட்கும்போது என்ன ஆகுது, ஆமா ஏதோ ஒரு பெருசா நடக்குது போல இருக்கு, பிரச்சனை இருக்கும் போல இருக்குன்னு கற்பனை செய்து கொண்டு பேசுறாங்க. இந்த கற்பனைகள்லாம் இது எட்டாத விஷயம். இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் அது துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மனக்கசவு, ஒரு சிறிய மனக்கசவு ஏற்பட்டா கூட எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு பொய்ச்செயலாளர். எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட முறையில் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும், அந்த அளவுக்கு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கை கொடுப்பார்கள், எங்களுக்கான வாக்குகளை அளிப்பார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். ஓகே, உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.